இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்கள் விசேஷமாய் அவருடைய கல்வாரி பாதையின் பொழுது அவருடைய மரண வேளையிலே அவர் வெளிப்படுத்தினதான திவ்ய சுபாவங்களை குறித்து தான் நாங்கள் கற்று ஜெபித்து வருகின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுயமற்றதான அவருடைய சுயமில்லாத அவருடைய வாழ்க்கையை குறித்ததான அவருடைய சுபாவத்தை குறித்ததான சில விஷயங்களை கவனித்து நாம் ஜெபிக்க போகின்றோம். அதாவது இயேசுவினுடைய அவர் பூமிக்கு வந்ததிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம் அவருடைய ஊழியத்திலேயோ ஜீவியத்திலேயோ எங்கேயுமே நாம் சுயத்தை காண முடியாது. நாங்கள் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். வாசியுங்கள். யோவான் 8:42. ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருப்பேன், நான் சுயமாய் வந்துள்ளேன், அவரே என்னை அனுப்பினார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் இங்கே, நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது அவர் சுயமா வரல. நாங்கள் தீர்க்க தரிசனமாய் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் படிக்கின்றோம். ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 16ஆம் வசனத்திலே எங்களின் சமூகத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதிமுதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் வெட்டி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். ஏசாயா 48:16. ඒසායා 48:10 මා ළඟට ඇවිත් මේක සම්පල්ලා මා පටන් ගැනීමේ සිට රහසින් කතා කළා නොවේය. ඒක ඇති වූ කාලයේ සිට මම ඒ සිටිමි. දැනදෝ ස්වාමියෝ දෙවන් වහන්සේ මා තුන්වහන්සේගේ ආත්මයත් යොස්සේක. பாருங்கள், பிதா சுதன் பரிசுத்தாவி. இதுல என்னிடம் தெரியுமா, பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் பரலோகத்தில் இருந்து கொண்டு இயேசுவை பூமிக்கு அனுப்பினதாக இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානදී ස්වර්ගයේ සිටින කල යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට එවූ බව කියා තිබෙනවා. ஆனால் இயேசு சொல்றார், நான் சுயமாய் வரவில்லை. එනිසා තමයි යේසු වහන්සේ පවසන්නේ මාගේ කැමැත්තෙන්ම ආවේ නෑ. இப்ப பாருங்க, இயேசு 2ஆம் வருகை கொடுத்ததான பல தரிசனங்கள், பரலோகத்துக்கு போன கதை, அதெல்லாம் நிறைய காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோமே. இயேசுவும் கூட சொல்லி இருக்கிறார், நான் வரும் நாள், மனுஷகுமாரன் வரும் நாள ஒருவனும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், பிதாவை தவிர யாருக்குமே அந்த நாள் தெரியாது ஏன் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? குமாரனும் அறியார் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. පියාණන් වහන්සේද දන්නේ නැහැ කියනවා, පුත්‍රයන් වහන්සේද දන්නේ නැති කියලා කියනවා. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நான் வாரேன்னு சொல்லி அங்க ஏசப்பா சொல்லி வைக்கல பிதாவிட்ட. අප්‍රේල් මාස 3 වෙනිදා මම එනවායි කියලා පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේට කියලා නැහැ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அப்படியே 3ஆம் தேதி நான் போயிட்டு அப்படியே எல்லாரும் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அங்கெல்லாம் சுயமா ஒண்ணும் இயேசு சொல்ல போறது கிடையாது. அது கூட கடை තියෙනවා. ඒ නිසා මම
තුන්වෙනි දවසේ ගිහිල්ලා මම මේගොල්ලෝ වෙතරගෙන එන්නම් කියලා ඒස්වාස එලෙස කවදාවත් කියන්න යන්නේ නැහැ. பிதா எப்ப போய் கூட்டிட்டு வான்னு சொல்றாரோ அப்ப போயிட்டு கூட்டிட்டு வர வேண்டியது. පියාණන් වහන්සේ කොයි මොහොතකින් එක්කන් එන්න කියලා කියනවාද ඒ වෙලාවේ ඇවිත් එක්කන් යන්නයි කියන්නේ. அதனால் பாருங்க நம்முடைய இயேசுவிடத்துல அப்ப இருந்து இப்பவும் இல்ல இனிமேல் இருக்க போறதில்ல. சுயமன காரியங்கள் இருக்க போறதே கிடையாது. ඒ තුලින්ම අපිට දැනගන්න පුළුවන් යේසුස් වහන්සේ ළඟ අද වෙනකම් තමකම කියන දෙයක් නෑ. இது ஒரு பெரிய ரகசியம். அதாவது ஆண்ட பிதாவாகிய தேவனுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து விட்டு இயேசு அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்று நாங்கள் கொரிந்தியர்ல படிக்கிறோம். දෙවන්නාසේ පුත්‍රනාසට ராஜ்ய பாரதி பியானன் வான்சட்டக்கு ஜட்டாத்துல இன்னும் வாக்கில கீழே தீர்வா பாருங்க. ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு பிதாவுக்கு கீழ்பட்டு இருப்பாரா. රාජ්‍ය පියාණන් වහන්සේට බාර දීලා පියාණන් වහන්සේ යටතේ සිටිනවායි කියලා කියා තිබෙනවා. பூர்ணமான பலியை செலுத்தி தீர்த்தவர் இயேசுவாக இருக்கிறார். සම්පූර්ණ පූජාව ඔප්පු කළේ යේසුස් වහන්සේය. ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுடைய சுபாவம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? අද මේ ශාසනික ස්වභාවය අප තුළ තිබෙනවද? பாருங்கள் இன்றைக்கு வளர 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 அதாவது எழுத்தின் பிரகாரமாக இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கிறான் ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கலாம், வளர வளர நம்முடைய சுயம் எப்படிதான் கிரியை செய்யறது தெரியுமா? අද පදාර්ථව වෙන්න පුළුවන්, ස්වභාව තුළ වෙන්න පුළුවන්. අපේ තමකම කොහොමද ක්‍රියා කරන්නේ? உதாரணமா நான் நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்றேன் பாருங்க. උදාහරණයක් වශයෙන් අපේ ළමයි ගැන කියන්නම්. இல்லையா? சின்னல்ல பெற்றார் தூங்க வைப்பாங்க கால்ல வச்சு. பெற்றார் சொல்றதுல படுத்து தூங்க வேண்டியதான் பிள்ளைய. දෙමව්පියන් පොඩි කාලේදී බිරිඳුන්ව අකුලේ දාලා නලවලා නිදි කරනවා. වුන් නිදි කරන වෙලාවෙ නිදා ගන්නයි කියන්නේ. இப்ப பிள்ளைகள் எப்ப தூங்குறாங்க? දැන් ළමයි කොයි වෙලාවෙද නිදාගන්නේ? இப்ப பெற்றார் தூங்க வைக்க முடியுமா பிள்ளைகளை? දැන් දෙමව්පියන් දරුවන්ව නිදි කරවන්න පුළුවන්ද? இப்ப பெற்றார் தூங்க வச்சு போட்டு பிள்ளைகள் முடிச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. දැන් දෙමව්පියන්ව නිදි කරවලා ළමයි ආන්ලයින් එකේ ඇරිලා ඉන්නවා. எப்படி சுயம் வேலை செய்யுது? இப்ப ஒண்ணும் கேட்டு சேரது இல்ல. ஒன்றுமே கேட்டு செய்வதில்லை. දැන් ළමයි කිසිවක් දෙමව්පියන්ගෙන් ආල කරන්නේ නැහැ. சொல்லுவதை செய்வதல்ல. කියන දේ කරන්නේත් නැහැ. விரும்பினதை செய்கிறார். කැමති දේ කරනවා. அதுதான் சுயம். ඒයි තමකම. இயேசு சுயமாக வரவில்லை என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ තමන්ගේම කැමැත්තට ප්‍රමිනේ නැහැ කියලා කියා තිබෙනවා. இயேசுடைய ஊழியத்துல முதல் அற்புதம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේගේ සේවයේ තිබුණා පළවෙනි පුදුම දේ කුමක්ද කියලා දන්නවද? என்னது இயேசுடைய முதல் அற்புதம் என்ன? යේසුස් වහන්සේගේ පළවෙනි පුදුම என்னது? தண்ணீரை ரசமா மாத்தினாரு. தன்ன நேரத்திலே செஞ்சாரு. தன்ன டைம்ல செஞ்சாரு. மரியாதை சொல்றாங்க ரசம் இல்லைன்னு சொன்ன உடனே மாத்திட்டாரா? இல்ல, சுயமா செய்யல. என்ற பிதாவின் அவர் சொன்ன உடனே செய்வார். போல வரட்டும். උනාසේ මරියතුමේ ඇවිල්ලා කානානි සරණ මංගල්‍යය තමයි උනාසේගේ පළවෙනිම පුදුම ක්‍රියාව, පුදුමාස්කම. නමුත් උනාසේ ඒ මරියතුමේ ප්‍රමින කී සෙනෙකින්ම කරේ නැහැ. උනාසේගේ වෙලාව වෙනකම් උනාසේ බලාගෙන සිටියා. இந்த கத்தோலிக்கர்கள் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க மரியாதை. ஆனா இயேசு பாருங்க, இஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் அப்பா சொல்லணும். அவர் சொன்ன நான் செய்வேன், சுயமா செய்ய மாட்டேன். மனுஷனை பிரியப்படுத்த நான் ஒன்றுமே செய்ய போறதில்லை என்று சொல்லி சுயமற்றதான் ஒரு ஊழியம் செய்தார். අද කතෝලික අය මරියතුමීට වැඳ වැටෙනවා තමයි. නමුත් එදා දවසේදී යේසුස් වහන්සේ කිව්වා ස්ත්‍රිය උඹටත් මටත් කම් කිම්ද? මගේ වෙලාව තාම ආවේ නැහැ. පියාණන් වහන්සේ කිව්වොත් තමයි මම මේ දේ කරන්න කියලා සිටියා. பிதாவின் டைம் தான் அவருடைய டைமா இருந்தது. පියාණන් වහන්සේගේ වෙලාව තමයි උන්වහන්සේගේ වෙලාව. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய டைம் நம்முடைய டைமா இருந்தா நமக்குள்ள சுயம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். අපේ ජීවිතේ වෙනස්කම් වෙලා අපේ වෙලාව නම් අපිට තමකමක් නැහැ කියන කාර්යය. டைமை நாங்க போட்டுக்கொண்டோம்னு சொன்னா சுயத்துல கிரியை செய்யறோம் என்ற அர்த்தமா இருக்கு. වෙලාව අපි දාගත්ත නම් අපි තමකම ක්‍රියා කරනවා. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே கிருபையா இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே
ஆண்டவர் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில அந்த சுயமல்லாதவன் சாம்பலாக மாற்றி போட வேண்டும். කරුණාවෙන් කවුරු කවුරුත් තම කම ක්‍රියා කරනවාද උන්වහන්සේගේ වචනේ කරුණුකරගෙන ඔහුගේ ජීවිතේ සියලුම තම කම නැති කරන්න ඕනේ. ஆண்டவருடைய அந்த திவ்ய சுயமற்றதான சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். උන්වහන්සේගේ දිව්‍ය තම කමෙන් තොරව ජීවිතය අපි සියල්ලන්ට දෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. எல்லாரும் இந்த காரியத்துக்காக நல்ல ஊக்கமா ஜெபியுங்கள். සියලු දෙනා මේ කාරණාව දේශනා කරනවා. அதை பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுயமா வர்றாங்க, சுயமா வராமலும் இருக்கிறாங்க. தேவதருவன் கமத்தின் என்னோ கமத்தின் காலையில ஒரு அம்மா எடுத்து சொன்னாங்க, ஜெபிக்கல எடுத்தாங்க. ஜெபமெல்லாம் நடக்குதம்மா, அங்க ஆளை காணலன்னு சொல்லி கேட்டேன். மேலுக்கு சரியில்லையா? நமக்கு மேலும் பிள்ளையே சரியில்லை. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மேலுக்கு சரியில்லை. மேலுக்கு சரியில்லைன்னு சொன்னா அதாவது உங்களோட தலையில சரியில்லை, உங்களோட சரியான சிந்தை இல்ல, சரியான தரிசனம் இல்ல, மேலுக்கு சரியில்லாதனாலதான் சுயமா கிரியேட் நினைச்சா வராங்க, கூட்டத்துக்கு நினைச்சா வராம இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வராதவங்களுக்கு கொமியனுக்காதீங்கன்னு சொன்னா மூஞ்சி ஏற்றிடுவாங்க. பாசருக்கு தெரியுமா நம்மளோட கஷ்டம் எல்லாம், நாங்க போடுற படம் நாங்க போற பார்த்து தெரியுமா, நாட்கள சம்பளம் இல்ல, தொழிலும் இல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்லைன்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க. போற இடம் எல்லாம் போறதுக்கு தெரியும். පාස්ටර් ගන්නවා අපි අමාරුකම අපිට ආර්ථික ප්‍රශ්න තියෙනවා, පඩින්න සල්ලි නැහැ, කියලා කියනවා. නමුත් යන්නේ තැන්වලට තමන් කැමති යන්නේ තැන්වලට යනවා. எனக்கு சொல்ல விருப்பம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அம்மா இப்ப காலைல போட்டு இன்னொரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபிங்க பாஸ்டர், மல்லி கழுவி காய வச்சிருந்தோம் பாஸ்டர், அத்தை திமுனா அப்படின்னா எனக்கு விளங்கல சொல்லுது. அத்தை திமுனா இது யாரோட கையை கொண்டு போட்டுருப்பா? மல்லி கழுவி காய வச்சவங்களா வீட்டுல யாருமே இல்லையா? 5 விரலும் 15 இந்த கை வந்து பட்டுருக்குதா மல்லியில. கொத்தமல்லி ஓதல வேலையில தூக்காடு பாஸ்டர் யாருன்னா கொத்தமல்லி ஓதல வேலையில தூக்கா ಗಿದರ ಕೌರ್ನೆ ನಮುತ್ತೆ ಕೂಡ ಅಂಗಿಲ್ ಕಾವು இந்த 5 விரலும் மறை இருக்கு. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எல்லா சூரியத்தின் வல்லமையும் வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் உள்ள இயேசு நாமத்தினால கடைந்து விட்டு கட்டுறேன். இப்ப நாம இங்க வந்து ஜெபிக்கணும். फिर वसेवा में करना यातना करना अनेक स्वामी ने भूमिया बंधन बलवेगा सियल बदिला सारी के साथ के नाम में नेवा हुक्म नती कराने के लिए हमें ना यातना करना. இப்ப நாங்களும் கூட மற்ற சபை பாஸ்டர் மாதிரி சொல்ல முடியும். கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா, ஒரு போது தண்ணி ஜெபிச்சு தார கொண்டே தெளியுங்க, எல்லா பிசாசும் ஓடிடுமாண்ட. हमें என்ன இருதட்டு बोतले वत्र बोतले गेन यातना कर देना अक्षय गुरु एक लखू बस ने पास्टर பஸ் இல்லையா? இப்ப பஸ் ஒழுங்கா ஓடின நாட்கள் நீ ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்துருந்தேன்னு சொன்னா 5 விரல் வராது. பஸ் காலேஜ் பாருங்க, சுயமா இல்ல, நினைச்சா வராங்க. ஒரு 5 விரல கண்ட உடனே இப்ப உங்களுக்கு நடக்குது. இவ்வளவாய் சுயமுறையில் தன்னோட ஜனங்களுக்கு பாருங்க, சுயமாக தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, தங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தா, ஒரு பயமுறுத்தல் வந்தா தேவனை தேடுகிற இல்லாட்டி தேவன் தேவையில்லை. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்தாமே சுயமற்றதான நாம சுயமா வரக்கூடாது, சுயமா வராமல் இருக்கக்கூடாது. தேவனுடைய டைம், கர்த்தர் டைம் நியமிச்சிருக்கிறாரா, ஆண்டு உணர்த்து இருந்தாரா, நாம புறப்பட வேண்டியதான், உடனே இறங்கி வர வேண்டியதான். இயேசு பாருங்க, பிதா சொன்ன உடனே பரலோகத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதருடைய துதியை விட்டு, பிதாவிட மடியை விட்டு எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். சுயமா வரல, சொன்ன உடனே வந்துட்டார். स्वर्ग राज्य सब நாம் எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைகளை சொல்லி எல்லாரும் போராடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சரீரத்திலோ நம்முடைய ஆவியிலோ சுயம் வெளிப்படக்கூடாது.
තමකම එළිදරව් වෙන්න ඕන නැහැ. அதைத்தான் நாங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். முற்காலத்திலே நாங்கள் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினுடைய பிள்ளைகளா இருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்பினவைகளை செய்வதுதான் சுயம். අපගේ මාංශයත් අපගේ සිතත් කැමති දේ කිරීම තමයි இயேசுவினிடத்தில் நாம் இதை காண முடியாது. இயேசுடைய திவ்ய சுபாவங்கள் நமக்கு உருவாகாவிட்டால் நாம் இயேசுவோடு இருக்க முடியாது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனம் படிக்கின்றதான வேளையில யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. நான் இது சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயத்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதே நான் கருதாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் கேட்கிறபடியால் நீதியாய் இருக்கிறது. இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 8:42 நான் சுயமாய் வரவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே 5:30 சொல்லுகிறார், நான் சுயமாக ஒன்றும் நான் செய்கின்றதில்லை. நீங்கள் இதே காரியத்தை யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் வாசிக்கிறான வேளையிலே அங்கே நான் என் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று அவர் சொல்லுவதை பாருங்க. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று அங்கேயும் இயேசு சொல்லுகிறார். මාගේම කැමැත්තෙන් මා කිසිවක් නොකර මාගේ ඥානවාසයේ මට ඉගෙනු ලෙස මේ දේවල් කියන බවත් නුඹලා දැනගන්නවා. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. இயேசு சுவாசிக்க සියලුම බලතර තිබුණා. பிதாவுக்கு சமமானவராக இருந்தார். උන්වහන්සේ පියාණන් වහන්සේට සමාන වූ කෙනෙක් සිටියා. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பிதா போதித்தபடியே அவர் செய்தாரே அல்லாமல் அவர் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இயேசுவோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து நாம் ஜெபிப்போம். சுயமாக ஒன்றும் செய்யாத இயேசுக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய சுயமாய் நாம் செய்கின்றோமே. நினைச்சுட நாங்கள் வேலையை விட்டு நினைச்சுட வேலைக்கு போறோம். நினைத்துடன் ஒன்றை வாங்குகிறோம், நினைத்துடன் ஒன்றை விற்று விடுகின்றோம். பல பல காரியங்கள் அவைக்குரிய விஷயத்திலும் கூட உலக பிரகாரமான காரியங்களிலும் கூட நாம் சுயமாய் பல காரியங்களை செய்கின்றோம். கர்த்தர் சொன்னாரா செய்யும்படியா என்று சொன்னால் பதில் கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியம் இந்த காரியம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு சகோதரி 7 லட்சம் ரூபாய் பணத்தோடு இடத்துல வந்தார்.
சகோதரியா லட்சம் என்னட்ட வர்றதுக்கு முதலே அவங்க அங்க பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இத்தாலிக்கு போறதுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாங்க. அந்த நாட்கள்ல 2007 கண்டா பாருங்களேன். அப்ப காசை கொண்டு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபிச்சு விடுங்க, நான் வெளிநாட்டு போறதுக்கு பணத்தை கொடுக்க போற ஏஜென்சிக்காரன்னு சொல்லி. මට කතා කරන්න ඉවරයි. මට ඇවිල්ලා කිව්වා පාස්ටර් පොඩ්ඩක් යාඥා කරන්න. රට යන්න යනවා. මේ ඒජන්සි එක මුදල් දෙන්න යනවා යාඥා කරන්න. எனக்கு இந்த ஏஜென்சி வார்த்தை எனக்கு பிடிக்காது ஏன் தெரியுமா? ஏஜென்சி කියන වචනේ මට කැමති නෑ. අයි දන්නවද? எங்க அப்பா அந்த ஏஜென்சி வேலை பார்ப்பாரு, பச்சை போய் சொல்லுவார். අපේ තාත්තා මේ ஏஜென்சி වලට කාර්යයට කියනවා. வீட்டுக்கு ஆட்கள் தேடி வந்திருப்பாங்க, நம்ம கிட்ட சொல்லி விடுவாரு, போய் சொல்லு அப்பா இல்லையா. நாங்க போய் சொல்லுவோம் அப்பா இல்லையாமன்ட்டு சொல்லட்டுமாமன்றோம். අපිට කියනවා තාත්තගේ ඇතුළේ ඉඳගෙන මම නෑ කියලා කවුරුත් හොයාගෙන එනවා. ඒක මම නෑ කියලා කියන්න කියලා. ඒක අපි කියනවා තාත්තා නෑ කියන්න කිව්වයි. நான் கையில எடுத்து ஜெபிச்சு போட்டு சொன்னேன், சகோதரிங்க இதை கொடுக்காதீங்க அவங்கள்ட்ட அந்த காசை, நீங்க போகிறது ஆர்டர் சித்தமில்ல கொடுக்காதீங்க. நான் இந்த ஏஜென்சி வார்த்தை பிடிக்காதனால மாத்திரமே இல்ல, எனக்கு ஜெபிச்சுடன்னு சொன்னா இது சரி வராது, கொடுக்காதீங்க அப்படின்னு உடனே இந்த சோரி நேரமா செஞ்சாங்க. මම එතකොට මට මේ ඒජන්සි අකමැති නිසා නෙවෙයි, මේ ආඥා කරනකොට මට පෙළඹුණ දේ මම කිව්වා මේ මුදල් ඔබ ඒජන්සියට දෙන්න එපා. ඔබගේ මේ ගමන හරියන එකක් නැහැ කියලා මම හිතුවා. කියපු ගමන් ඒ සහෝදරය මොනවද දන්නවද කරේ? சிஸ்டர்கிட்ட போயிட்டு என்னட்ட வந்தது நான் சொன்னதுமே சொல்லாம பாஸ்ட் ஆட்பட ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார் சிஸ்டர், கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து ஜெபிச்சுட்டு போயிட்டான். සිස්ටර් ළඟට ගිහිල්ලා මම කියපු දේ මොකුත් නොකිය පාස්ටර් කට්ටියගේ ආඥා කරගෙන ඉන්න සිස්ටර් මේක පොඩ්ඩක් ආඥා කරලා ඉන්න කියලා සිස්ටර් ළඟට ගිහිල්ලා ආඥා කරගෙන ගෙනිච්චා. எல்லாம் முடிஞ்சு சிஸ்டர் வந்து என்னட்ட சொன்னாங்க, இப்படின்னா வந்து என்னட்ட ஜெபிச்சுட்டு போனாங்க, பணத்தை கொடுத்து நான் ஜெபிச்சு விட்டேன் பிரதர். සිස්ටර් ඇවිල්ලා පස්සේ ඇවිල්ලා කිව්වා මේගොල්ලන් ඇවිල්ලා මේ රට යන්න යනවා කියලා මුදල් යාඥා කරලා කිව්වා. මම යාඥා කරලා දුන්නා පාස්ටර් කියලා ඇවිල්ලා කිව්වා. 19 வருஷமாச்சு அந்த சோரி இன்னும் போகல இத்தாலிக்கு. දැන් අවුරුදු 19ක් දුනා තාමත් මේ සහෝදරය ඉතාලියට ගියා. இன்றைக்கு பல காரியம் தேவனுடைய பிள்ளைகள் சுயமாய் காரியங்களை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார ரீதியிலும் சர்வபிராரமன நஷ்டப்பட்டு எவ்வளவோ துன்பங்களுக்கு கூட போகிறார். ආකාරයෙන් තම කැමැත්තෙන්ම දේවල් කරන නිසා ආත්මික ලෙසද ශාරීරික ලෙසද දුක් කරදර වලට මුහුණ දෙනවා. இயேசு சுயமாக ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே தமக்கு கැමැත්තෙන් தன்னையும் கிறிஸ்துவ කරේ නැහැ. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம், இயேசுவை போல நாங்களும் கூட சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா போதிக்கின்றபடி, வசனம் போதிக்கின்றபடி, வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரமாய் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். තම කැමැත්තෙන්ම තමන් විසින්ම ඉතන දේ කරන්නේ නැතුව දේවනාසික වචනය දේවනාසික ආත්මනාසික දේවනාසික කුමනත උගන්වනවා. මේ දේ පමණක් ඒ මඟ පෙන්වීම අනුව කරන්න අපි සියල්ලන්ටම කරුණා. இயேசு சுயமாக வரவில்லை. ඒසාසු තමන්ගේ කැමැත්තෙන් ආවේ නැහැ. இயேசு சுயமாக ஒன்றும் செய்யவில்லை. ඒසාසු තමන්ගේ කැමැත්තෙන් කිසිවක් කරේ නැහැ. மூன்றாவதாக ஒரு முக்கியமான காரியம், තුන්වැනිව වැදගත්ම දේ නම් இயேசு சுயமாக ஒரு காரியம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ඒසාසු තනිවම කිසිවක් කරේ නැහැ කියලා කියනවා. இயேசு சொல்லுகின்றார், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் 18ஆம் வசனங்களிலே, யோவான் சுபாரංචියේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි 19 වෙනි පදයන් වල 17 වෙනි 18 වෙනි පදයන් වල யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். யோவான் சுபாரංචියේ 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோமோ என்று அறிந்து கொள்கிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உள்ளவனாய் இருக்கிறான்.
அவனிடத்தில் அநீதி இல்லை. යමෙක් උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්නට කැමති නම් ඔහු ඒ ගැන්වීම දෙවන් වහන්සේගෙන් වූ ඉගැන්වීමක් ද නොහොත් මා විසින් උපදවා කියනවාදයි දැනගන්නේ තමාම උපදවන දේ කියන්න තමාගේම ගෞරවය සොයයි. නමුත් තමා වූ තනන් වහන්සේගේ ගෞරවය සොයන්න සැබෑ වූ කෙනෙක්ය. ඔහු තුළ අධර්මිෂ්ඨකමක් නැත. இப்பொழுது யோவான் 12:49 படியுங்கள். யோவான் 12:49 இயேசு அங்கே என்ன சொல்றார் என்று பாருங்க. யோவான் சுபாரංච 12:49 පදේ කියවා බලන්න උනාසුනාද කියලා තියෙන්නේ කියලා. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். யோவான் 12:49 මක්නිසාද මම මාගෙන්ම උපදවා කතා නොකරලමි. නමුත් මා වූ මාගේ පියාණන් වහන්සේම මා විසින් කිය යුතු දේ ගැනත් කතා කළ යුතු දේ ගැනත් මට අනක් දී තිබේ. பாருங்கள், நான் சுயமாக பேசவில்லை என்று சொல்லுகிறார். උන්වහන්සේ තමන් විසින්ම කතා කරන්න මට කියලා උන්වහන්සේ මේ පදයන් වල කියනවා. நான் சுயமாக வரவில்லை, මාගේම කැමැත්තෙන් ආවි. நான் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, මාගේම කැමැත්තෙන් තනි කැමැත්තෙන් කිසිවක් කරන්නේ නැහැ. நான் சுயமாக ஒன்றும் பேசவில்லை. මම තම කැමැත්තෙන්ම කිසිවක් කතා කරන්නේ නැහැ. நமக்கு சொல்ல முடியுமா? අපිට ලෙස කියන්න පුළුවන්ද? நான் சுயமாக ஒன்றும் பேசவில்லை என்று எத்தனை பேருக்கு நமக்கு தைரியமாய் சொல்ல முடியும்? මම තම කැමැත්තෙන්ම කිසිවක් කතා කරන්නේ නැහැ කියලා இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் உள்ளவர் நாங்கள் பாடுகிறோமே. මේ ඔබාසගේ සමානත්වයට එන්න මගේ සිත ආශාවේ කියලා ගායනා කරනවා. நம்முடைய ஜெபங்களில் நாங்கள் தவறாமல் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே இப்படி ஆயிரம் எங்களை பரிசுத்தமாக்கி உம்மை போல மாற்றி மோதக தகுதியாகும். යාඥාවෙන් නවරදවා කියනවා දෙයක් තමයි ස්වාමීනි. ඒකසව අපිව පවිත්‍ර කරලා ඔබාසගේ සමානව මාන කරලා ඔබාසගේ ගීමට අපව සිද්ධ කරන්නේ. கேசேவோ மார்க்கரன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படியோ உங்களை மாற்ற மாட்டவரேன். கேசேவோ ஒபாசப்போ மான கலமன ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? ස්වාමීන් වහන්සේ කෙසේද මාරු කරන්න කැමති වන්නේ? அவர் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. උන්වහන්සේ තමන් විසින්ම කිසිවක් කතා කරේ නැහැ. அதனாலதான் நாங்கள் கடந்த நாட்கள் கூட கவனித்து எப்படியாக இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை போல வயிறு கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக வாய் திறவாத இருந்தார் என்பதான சத்தியத்தை நாங்கள் கற்றோம். උන්වහන්සේ කෙලෙසද ලෝම කපන්නන් ඉදිරියේදී මුඛ නෑරා වැටලුවෙක මෙන් සිටියද කියන දේක් බලුවා. சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம், அதாவது சில பேர் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தைகளை கூட தங்களோட கையில கொஞ்சம் கூட போட்டு சொல்லி விட்டுருவாங்க. තමගේ අතේ දාලා ටික වැඩියෙන් කියනවා. போட்டுட்டு கேட்பாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு வசனம் ஒன்று இருக்குதானே பாஸ்டர் பைபிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. එහෙම කියලා අහනවා පාස්ටර් ඒ වගේ පදයක් බයිබලේ තියෙනව නේද කියලා. நாங்கள் சுயமாக எவ்வளவோ வார்த்தைகளை பேசுகிறோம். අපි තම කැමැත්තෙන්ම ගෝ වචන කතා කරනවා. நாம் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රයත්න කරනවා. நாங்கள் இயேசுவை போல சுயமாய் ஒன்றும் பேசாமல் ஆண்டவர் நாங்கள் பேச வேண்டிய நாடுகளுக்கு உபதேசிக்க வேண்டிய நாடுகளை எங்களுக்கு கட்டிடுகின்றதை மாத்திரம் நாம் பேச கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அதிகமான கிருபை தரும்படியாக இந்த நாட்களில இதற்காக நான் இந்த வேளை ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது, நான் தொடர்ச்சியா ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். එනිසා මේ දවස්වල අප තම කමින් කිසිවක් කතා නොකළ යුතුයි. දෙවනාසේ කියන දේ දෙවනාසේ අන්න කරන දේ පමණක් අප කතා කළ යුතුයි. දෙවනාසේට අපිට කම්පා කරන්න කියලා අපි උන්වහන්සේව බාර කියලා යාඥා කරනවා. நமக்கு என்ன அருள் செய்யப்படுதோ அதை நம்ம பேசி பழக வேண்டும். අපට දෙනු ලැබෙන දේ පමණක් අපි කතා කරන්න ඕනේ. நம்முடைய நாவு, நம்முடைய வாய், நம்முடைய வார்த்தைகள் முழுவதுமாக ஆண்டவருடைய கொண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட வேண்டும். சுயமாய் நாம் பேசக்கூடாது. අපේ මුඛයේ සාමුලියම දෙවනාසේගේ පාලනය යටතේ ගන්නේ ඉති උන්වහන්සේ දෙන දේ කතා කළේ ඉති
අප කැමැතින් කිසිවක් කතා නොකළ යුතුය. இயேசு சுயமாய் பேசாதபடியினால ඒ විශ්වාසය තමන් විසින්ම කතා නොකළ නිසා அவற்றை போதகத்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்கள். උන්වහන්සේ ඉගැන්වීම ගැන පුදුම වුණා. அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். උන්වහන්සේගේ කරුණාවන්ත වචනය දැකලා පුදුම වුණා. அவருடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகளுக்கு அசுத்தாவிகள் கூட கீழ்ப்படிந்தது. උන්වහන්සේගේ බලතර ඇති වචනයට අශුද්ධ ආත්ම පවා කීකරුවා. மாத்திரமல்ல, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் கல்லாதவராக இருக்கிறாரே, இப்படிப்பட்டதான காரியங்கள் எப்படி பேசுகிறார்கள் சொல்லி ஜனங்கள் அதாவது பிரமிக்கத்தக்கதாக இயேசு பேசினார். මුන්වහන්සේ ඒ බඩුවගේ පුත්‍රයා නොවේද මෙපමණ වචන කෙසේද කතා කරන්නේ කියා මවිතට පත් වෙන ආකාරයෙන් උන්වහන්සේගේ වචන තිබුණා. காரணம் என்ன? හේතුව இயேசு சுயமாக பேசவில்லை. යේසුස් වහන්සේ තම කැමැත්තෙන්ම කතා කරන්නේ නැහැ. நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் படிக்கும் பொழுது யோவான் சுவாரச்சிය 10 වෙනි පරිච්ඡේද 15 වෙනි පදයේ කියවන විට யோவான் 7:15 அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். උන්වහන්සේ ලෝකත් කෙනෙක්ව සිටියතරේ උන්වහන්සේ කෙලෙස්ට නිත්‍යාකාරයෙන් කතා කරන්නේ කියලා දෙවෙනි යුතුයවරු මවිත කිසි කලක ඉගෙන නොගත්තා වූ මොහු ලියන්නේ දන්නේ කොහොමද කියලා. நான் சொல்றேன், இந்த உபதேசம் என்னுடையதல்ல, என் அனுப்பினவருடையது. ඒ ශාස්ත්‍ර කියනවා අක්ෂර දෙමේ ඉන්නේ මාගේ නව මායු තනන් වාසිකය. நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய கிருபையினால நாம் இனிவரும் நாட்களில இந்த கல்வாரி அன்பினாலே நிரம்பி இயேசுடைய சுபாவத்தை உடையவர்களாக நாங்கள் சுயமாய் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். අප තම කැමැත්තෙන්ම කිසිවක් කතා නොකර උන්වහන්සේගේ වචන පමණක් කතා කරන කරුණාව දෙන්න කියලා ஆவியானவர்களோடு ஒப்பு கொடுப்போமே. ஆனால் අපි ආත්මනාසරව බාර කරනවා නම් ஆவியானவர் சுயமாய் பேசுகிறவர் அல்ல. ආත්මනාසය තම කැමැත්තෙන් நாங்கள் சரியான அபிஷேகத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர் கூட சுயமாய் பேசாதவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். අපි හරි ආලේප පිට දෙනවා නම් ආත්මනාසය සමාකතා කරයි අපිට උන්වහන්සේ උපකාර කරයි. பாருங்கள், இந்த நாட்களில சபைகளில கிறிஸ்துவ உலகத்துல ஆவியானவரை கூட தவறாய் பயன்படுத்துகிறார். අද කිතුන සභාවේ පවා ආත්මනාසය පාවිච්චි කරනවා. பாஸ்டர் ஜோய் ஒரு கதை சொல்லுவார். பரிசுத்த விசுவாச வீட்டுல ஒரு மதர் சொன்னா பெரிய ஒரு மதர் வந்துட்டு அப்ப அந்த நாட்கள்ல விசுவாச வீடு எல்லாம் பெரிய பெரிய வளவுகள் எல்லாம் கிடையாது தானே. சின்ன விசுவாச வீடு, இந்த பாஸ்டருடைய உடுப்பு போட்டிருக்கிறது காய, அந்த மதருடைய உடுப்பு போட்டிருக்கிறது, இந்த பாஸ்டருடைய வேட்டி அந்த மதருடைய சீலையில முட்டிட்டு சம்பவம். පාස්ටර් කියන්නේ මේලෙන්ද දාලා තියලා තිබෙනවා. ඒ මදර් කියන්නේ ටික පාස්ටර් කියන්නේ වැදුනා. அப்ப இந்த பாஸ்டர் என்ன செய்தார், இந்த பிரதர் என்ன செய்தார், அதை கொண்டு திருப்பி கொண்டு ஆளுவி குழுவி ஏதோ போட்டு இந்த மதரை கண்டுட்டாங்க. ඒ පාස්ටර් කියන්නේ பிரதர் කියන්නේ හොදලා දාලා ඒ පාස්ටර් කියන්නේ ගෙනිලා ආයි නැවතත් හොදලා කරලා ගෙනල්ලා දාලා තිනවා. ඒකේ මදර දැකලා තියෙනවා. பின்னேரம் காற்று பின்னேரம் காத்திருப்பு கூட்டம். இந்த அம்மா தீக்க தரிசனம், தரிசனத்தோட தீக்க தரிசனம். கர்த்தர் ஒரு கிணத்தை காட்டுகிறார், கிணத்துல ஒரு துலாவை காட்டுகிறார். அந்த துலான்னு சொன்னா 2 தடி நாட்டி அதுல ஒரு குறுக்க இன்னொரு தடி போட்டிருப்பாங்க. அதை கீழே இழுத்தா கைத்த கிணத்துல தண்ணி அள்ளிட்டு வருவது. අනිත් පැත්තෙන් බාල්දිය බඳලා තියෙනවා. ඒකට දාන ඔය මේක ගන්න ඔය වෙලාවේදී මේ වතුර බාල්දිය උඩට එනවා.
அந்த அம்மா தரிசனத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த துலா கொஞ்சம் உயரமா நீளமா இருக்கிறதுனால இழுக்கும் பொழுது வாளி கிணத்துக்களை போல பாடி வழியில போகுது. நீ கொஞ்சம் அதாவது பெருமை உள்ளவனா இருக்கிறதுனால உன்னை நான் எடுத்து பாவிக்க முடியாம இருக்கு, நீ ஆசீர்வாதமற்றவனா இருக்கிறான்னு சொல்லி பத்திரிகை செஞ்சது போல. සමාධිය තියෙන නිසා වාල්දිය වතුර ගන්න බැරුව තිබුණා. ඒ වගේ ඔයා ටිකක් උඩංගොස් ඉන්න නිසා මට රැගෙන ඔබ පාවිච්චි කරන්න බැරුව තිබුණා කියලා ඒ අම්මා අනාවේ කියනවා. ஆவியானவர் சுயமாய் பேசுகிறவர் அல்ல. ආත්මනාසේ ආකාර තව කැමැත්තෙන් කතා කරන්නේ නැහැ. உள்ளதை உள்ளபடி பேசுகிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඇතිදී ඇති ලෙස කතා කරනවා. வாசிங்கள் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே. யோவான் சுவிசேஷம் 16:13. யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சக்தியின் மூலம் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் சத்திய ஆவியானவர் சுயமாய் பேசாமல் උන්වහන්සේ මුළු සත්‍ය කරාන බලම පෙන්වනවා පන්වන සේක මක්නිසාද උන්වහන්සේ තමන්ගෙන්ම උපදවා කතා නොකර தானா உருவாக்கி உண்டாக்கி பேச மாட்டார். அவன் விசேஷமா உபதவா කතා කරන්නේ නැහැ. அப்ப அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ணுவாரே. ஆனால் நாம் சுயமாக நாம் ஒருபோதும் பேச மாட்டோம். பாரு, நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான சில விஷயங்கள், அதாவது நம்முடைய வரவு, நாங்கள் செய்கின்ற கிரியைகள், நம்முடைய பேச்சு, இவைகள் ஒன்றுமே சுயமா இருக்கக்கூடாது. ஜேசுடத்துல காணப்பட்ட இந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள காணப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எருசலேமின் குமாரத்திகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அடங்கல் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நாம் சுயமற்ற ஒரு வாழ்க்கை நாங்களும் வாழ வேண்டும். அதாவது இயேசுவை போல சுயமற்றதான சுயம் சாம்பலாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், சுயமாக தங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சுயமாக தாங்கள் தங்களுடைய இருப்பிடங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சில பெற்றோர்கிட்ட கேட்டா எங்க கேட்டா கொழும்புல எங்க தெரியாது, எங்கேயோ கொழும்புலையா தெரியாது. සමහර දෙමව්පියන්ගේ තමන්ගේ දරුවා කොහෙද කියලා අහුවා පුතාන් කියනවා කොළඹ කොහෙද කියලා දන්නේ. சில பெற்றோருக்கு தங்களோட பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. සමහර දෙමව්පියන්ට තමන්ගේ දරුවන් ඉගෙන ගන්න මොනවද කියලාවත් දන්නේ නැහැ. சில பிள்ளைகள் உழைக்கிற சில பிள்ளைகள் எங்க காசு என்று சொல்லி சுயமாய் பேசுகிறார்கள். அது அம்ப කරන සමහර ළමයි මමයි අம்ப කරන්න කියලා මගේ සල්ලි කියලා කියනවා. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சின்னலையவங்க இந்த காணிக்க தசவாலம் வளர்க்காதனால அதுல கூட சுயமா கிரியை செய்றாங்க. தங்களோட காசு எடுத்து தாங்களே செலவழிக்கிறாங்க, ஆண்டுடைய பணத்தையும் செலவழிக்கிறாங்க. දරුවන්ට පඬුරුදසෙන් කොටස් 20 ආකාරව දෙන්න කරන්න පුරුදු කරලා නැති නිසා තමන් අම්බ කරනවා. තමන්ගේ කැමැත්තට තමන්ගේ මුදල් කියලා ඉක්වගෙන நம்முடைய கையில கிடைக்கின்ற பணத்தை நாம் சுயமாய் செலவழிப்போமே. ஆனால் අපගේ අතට ලැබෙන මුදල අපේ තම කැමැත්තට පාවිච්චි කරනවා. நாங்கள் சுயமாய் செலவழிக்கும்படியா அல்ல நம்முடைய கையில பணம் கிடைப்பது. අපේ කැමැත්තට පාවිච්චි කරන්න නෙමෙයි අපේ අතේ මුදල් ලැබෙන්නේ. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் சுயமா எத்தனையோ காரியங்களை செய்து கடைசியாக எல்லாம் நூலாகி நூடுல்ஸ் ஆகி நொந்து போய்த்தா பாஸ்டர் ப்ரே பண்ணுது நீ கொஞ்சம் நாம நொந்து நூடுல்ஸ் ஆகும்.
ජපානයේ පාස්ට් ඔක්කොම තම කැමැත්තට දරුවන් එක එක දේවල් තෝරාගෙන ඔක්කොම වරදගෙන ඊට පස්සේ ගණ්ඩ දෙයක් නැති වුණාන් පස්සේ පාස්ට් යාඥා කරන්නේ ඊට පස්සේ අපි ගණ්ඩ දෙයක් නැති වෙන එක යාඥා කරන්නේ. பெற்றாருக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் உண்டு. பிள்ளைகள் எருசலேமின் குமாரத்திகள், நீங்கள் உங்களுக்காக மட வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்காக மட வேண்டும். එරුසලේමේ දියණියනි නුඹලා උදෙසත් නුඹලාගේ දරුවන් උදෙසත් කණ්ඩායම්. நான் யாரையும் வேதனைப்படுத்தும்படியாய் சொல்லவில்லை. நிச்சயமாக இந்த உத்தரவாதத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். පාවත් වේදනාවටපත් කරන්න කියනවා නෙමෙයි මේ වගකීමට අනිවාර්යයෙන්ම අපි විශ්වාසවන්තව සිටින්න ඕනේ. நம்முடைய பிள்ளைகள் கூட சுயமாய் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. අපේ දරුවන් පවා තම කැමැත්තට කිසිම දෙයක් නොකළ යුතුයි. அவர்கள் சுயமாய் செய்கிற எந்த ஒரு கிரியையும் வாய்க்கவும் கூடாது. ඔවුන් තම කැමැත්තට කරන කිසි දෙයක් සඵල වෙන්නත් හොඳ නැහැ. சுயமாய் நடக்கிறவர்கள் முடிவிலே சாத்தானுக்குரிய இடத்துக்கு தான் போய் சேருவார்கள். තම කැමැත්තට ක්‍රියා කරන අය අවසානයේදී අක්ෂය සිටින ස්ථානයට යන්න සිදු වෙයි. பிரிந்து போகிறவன் தான் தன்னுடைய சுய வழிகளில சொந்த வழிகளில அங்க நடக்க பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. අහක් යන්න වැලකී යන්න වෙදී යන්න තමයි තමන්ගේ කැමැත්තටම හැමදේම කරන්න කියලා. கடைசி நாட்களில தங்களுடைய சுய இச்சைகளின்படி செய்கின்றதான பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்ற வேதத்துல படிக்கின்றோமே. අන්තිම කාලවල වලදී තමන්ගේම තම කැමැත්තේ අනුව ඇසිරෙන්නා වූ සරදම්කාරය නැගිටින බව විසුද්ධ ලියවිල්ලේ කියවනවා. சுய இச்சைகளின்படி நடக்கிறவர் තම තෘෂ්ණාව අනුව ඇසිරෙන්නා. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා කරනවා. நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கூட நம்ம அழுவோம். අපි දරුවන් උදෙසා අපයන්ට சுயமில்லாத ஒரு வாழ்க்கை தேவனுடைய கிருபை எப்பொழுதுமே நாடுகின்றதா இருக்கும். තම කැමැත්තට නැත්තා වූ ජීවිතය නිතරම දෙවනාසේ කරුණාව පතනවා. நம்முடைய சுய பலத்தில் நாங்கள் சாரக்கூடாது. අපේම ශක්තියට ප්‍රාර්ථනා. நம்முடைய சுய புத்தியில நாங்கள் சாரக்கூடாது. අපේ තම කැමැත්තට අංශි නොවිය යුතුයි. நம்முடைய சுய புத்தி, நம்முடைய சுய ஞானத்தை நாங்கள் பாவிக்க கூடாது. අපගේ තම ස්වකීය ප්‍රඥාව පාවිච්චි නොකළ යුතුයි. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். දෙවනාසට අංශි විය යුතුයි. ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಭಾರತದಲ್ಲಿ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.